நாட்டில் விளையாட்டுத் துறையின் உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது சதுரங்க உலக சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ், பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை பதக்கம் வென்ற மனுபாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த தொம்மராஜு குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் அவர் சாம்பியன் பட்டம் வென்றார். சீன வீரர் டிங் லிரனுக்கு எதிரான 14 சுற்றுகளை கொண்ட போட்டித் தொடரில் இறுதிச் சுற்றில் வெற்றி கண்டார் குகேஷ். விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார் குகேஷ். மேலும் 18 வயதேயான குகேஷ் அடங்கிய இந்திய அணி கடந்த வருடம் உலகக்கோப்பை போட்டியிலும் சாம்பியன் பட்டம் வென்றது. அதேபோல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இரட்டை பதக்கங்களை வென்ற மனுபாக்கரும் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் தனிநபர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற அவர் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலத்தை கைப்பற்றினார். ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார் மனு. இந்திய ஹாக்கி ஆடவர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் அரை நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றதில் ஹர்மன்பிரீத் முக்கிய பங்கு வகித்தார். ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை 3-2 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தியது. இவர்களோடு கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாற்றுத்திறனாளி தடகள வீரர் பிரவீன்குமாருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட இருக்கிறது. 2.0 மீட்டர் உயரம் தாண்டி புதிய சாதனையுடன் தங்க மகனானார் பிரவீன்குமார். இவர்களுடன் 17 மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் உட்பட 32 நபர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன.